ஒருமுறை அன்னை பார்வதி தேவி சிவபெருமானினுடைய கண்ணு விளையாட்டா மூடும் பொழுது உலகமே இருள மூழ்கிறது. அதனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே துன்பத்துக்கு உள்ளாகுது. இந்த நிலையை சரி செய்யறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி செய்த தவறுக்காக பூலோகத்திற்கு போகும்படி சொல்லிடுறாரு சிவபெருமான். அதனால அன்னை பார்வதி தேவி பூலோகத்துல திருவண்ணாமலைக்கு வராங்க. அங்க சிவபெருமான் மலையாக வீட்டில் இருக்கிறாரு. அவரை நோக்கி கடுமையான தவமும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம மலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சுற்றி வரவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி முதல்ல கிரிவலத்தை தொடங்கி வச்சது பார்வதி தேவி தான். அன்னை பார்வதி தேவியுடைய தவத்துல மகிழ்ந்து போன சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு அவருடைய உடல்ல ஒரு பகுதியை தந்து அர்த்தநாரீஸ்வரரா காட்சி தராரு. அதனால பௌர்ணமி தினத்தன்னைக்கு திருவண்ணாமலைய கிரிவலமா வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் விலகும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலைக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது பௌர்ணமி தினத்தன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றது ஒரு வருடத்திற்கான பலனை கொடுக்கும். இந்த கிரிவல பாதையில இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம்னு 8 லிங்கங்களையும் தரிசனம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளும் இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்களும் அருவுருவமா வந்து கிரிவலம் வருவாங்க. இந்த திருவண்ணாமலையில தான் சிவபெருமான் அக்னி வடிவமா காட்சி தராரு. அதாவது திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் இடையில தங்கள்ல யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் ஏற்படும் பொழுது சிவபெருமான் அக்னி வடிவமா தோன்றி இதனுடைய தொடக்கத்தையும் முடிவையும் யார் முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றீங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரியவங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்ல அன்னப்பறவையா வடிவம் எடுத்து பிரம்மதேவர் மேல் நோக்கி அதனுடைய தொடக்கத்தை தேடி போறாரு. அதே மாதிரி வராக அவதாரம் எடுத்து திருமாலும் பூமிக்குள்ள போறாரு அதோடைய முடிவை தேடி. ஆனா கடைசியில 2 பேராலையுமே ஆதியையும் அந்தத்தையும் கண்டே பிடிக்க முடியல. அதனால உணர்ந்தது சிவபெருமான் தான் இந்த உலகத்தினுடைய பரம்பொருள் அப்படிங்கிறத 2 பேருமே உணர்ந்தாங்க. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களும் விலகுது. பரம்பொருளாகிய சிவபெருமான் இங்க பஞ்சபூதங்கள்ல அக்னி வடிவமா இருக்கிறாரு. பௌர்ணமி தினத்தன்னைக்கும் கார்த்திகை தீபத்தன்றும் இந்த திருவண்ணாமலையை கிரிவலமா வந்தால் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்களும் விலகும். நீங்களும் இந்த திருவண்ணாமலையில கிரிவலம் வந்திருக்கீங்களா? உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருக்கா? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் நம சிவாய.